மகளே அஞ்சேயா ராமம் ராணுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஆகையினால் உன் காதில் இருக்க கவசம் உண்டலும் ஸ்ரீராமருக்கு மட்டும் தெரியுமா தவிர மற்ற யாருக்குமே தெரியாது. இதை அணிந்து கொண்டு காடுக வழியாக சென்றேயானால் ராமபிரானை காணலாம். அவருக்கு நீ துணை புரிய வேண்டும் என்று அழைத்தார்கள். அப்படியே சென்றேன், ராமபிரானை கண்டேன், அவருக்கு மக்களாக ஆனேன். ஆனால் இலங்கை சென்று தென்னிலங்கை ராவணை அனைவரும் அழைத்து சீதாவை மீட்டு பிறகு நான் வருகின்ற வழியில் மாணவராய என்பவன் கடும் தபு செய்கிறான், எண்ணிய வைத்து தபு செய்கிறான். ஆனால் ஏதோ வருத்தை கேட்பான் என்று பார்த்தால் ஆஞ்சநேயரே எனக்கு எதுவும் தேவையில்லை. இந்த வயற்படியில் காவலாக இருந்தால் போதும், வேற ஏதோ கோபம் ஆகினி என்னிடத்தில் காட்ட வேண்டாம் என்று என்னிடத்தில் தஞ்சமடைந்தார். ஆகினால் அவனுடைய பக்தியை மெச்சி வானவர் அயனுக்கு இரண்டாவது வழியிலே காவலாக இருக்கின்றேன். ஆனால் இந்த தினம் பகவானை வணங்கிவிட்டு இந்த வானவரின் பாட்டியை சுத்தி வர வேண்டும். என்ன பண்றீங்க?
வர வேண்டும். பார்க்கலாம். கோட்டை வழக்கை எனக்கு பாரம்பரியம் பிடிக்கும். ஆகையால் இப்போ மாணவராய் கோட்டை உள்ளே செல்கிறேன். என்ன நடக்கிறது பார்க்கலாம். அஞ்சனையா அஞ்சனையா நான் தான் கல்வி காட்ட வந்திருக்கிறேன். கள்ளி காத்தான் என்றால் நீ யார் என்பது எனக்கு தெரியாது. நீ கள்ளி காத்தான் இங்க என்ன வேலை உனக்கு? எனக்கு எதற்காக தெரியுமா? என் நாடு கள்ளி காடி டாக்டர் ஆயிரக்கும் குணாவதி என்ற தலைக்குடி குண்டத்துக்கு மகனாக பிறந்து கல்வி காத்தார் இந்த வாழவராய் கருங்கால மண்ணி மறைந்திருக்கிறது. அது எடுத்துக்கிறார் என்று ஓட்டம் எனக்கு வழிபடி கருங்காலி வண்டி மரத்தை கொண்டு போவதற்காக நீ வந்திருக்கின்றாய். உண்மைதான். மாணவராக எப்பேற்பட்டவர் என்பது தெரியுமா உனக்கு? எப்பேர் பெற்றவாக இருந்தார். பல மாயா ஜாலங்களை அறிந்தவர், ஆயிரத்தெட்டு வித்தைகளை கற்றவர். ஆகையினால் அவருடைய பக்திக்கு மெச்சி நான் அவனுக்கு இங்க காவல் புரிகிறேன். நல்ல முறையை சொல்கிறேன். அந்த வன்னி மரம் எடுத்து சென்று கோவில் கட்டி என்னுடைய தாய் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஆகையால் தான் எனக்கு வழிவிட வேண்டும் என்று சொல்கிறேன். எனக்கு வழிவிட வேண்டும் என்று அனாசோது கேட்கின்றாயே. உனக்கு வழிவிட வேண்டும் என்றால் உன்னால் முடிந்தால் என்னோடு எதிர்த்து போர் புரிந்து என்னை வெற்றி பெற்ற பிறகு வண்டி நல்ல முறையை சொல்கிறேன். உன்னுடைய ஆடுவோம் அகங்காரம், உன்னுடைய அகந்தை எல்லாம் என்னிடத்தில் செல்லாது. வேற எங்கேயாவது காட்டு. நான் யார் என்பது உனக்கு தெரியாது. அஞ்சலையா முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? நான் யாரு எப்பேற்பட்டவன் என்பது தெரியுமா? யார்? இந்த பூமியை என்னுடைய விரலில் சுண்டு விரலில் அந்த ரெண்டு கருத்தில் பீடித்து எங்க வீட்டுல ஒரு சிப்பு வாழை பார்த்து அப்படியே தூக்கி முடிச்சு. என்ன சொல்வது? பாப்பதற்கு உனக்கு நான் ஆட்சியை குறைந்தாதான் தெரியும். நான் யார் தெரியுமா? சாசா சிவபெருமனே நான் தெரியுமா? சிவபெருமன் அம்சமா வந்தவன் நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? எதற்காக? என்னோட மைத்துனர்